evening, my students. This video is presented to you for the students of Tamil Nadu who has aspired for engineering education in this year 2025. That is those who have passed plus 2 examinations in the recent results of Tamil Nadu and who have applied for engineering education. பொறியியற் கல்லூரிக்கு தமிழ்நாட்டிலிருந்து இந்த வருடம் படிப்பதற்காக விண்ணப்பித்திருக்கின்ற +2 முடித்த மாணவர்கள், அதிலும் கோர் பிரான்ச் படிப்பதற்கு விருப்பப்படுகிற மாணவர்கள் எல்லோருக்குமான பதிவு இந்த பதிவு. நான் கோவை எஸ்கேபி சிட்டாடல் லைஃப் ஸ்கில் அகாடமியிலிருந்து பேராசிரியர் கந்தசாமி பேசுகிறேன். Basically, I am a retired government engineering college professor. In this presentation, we are going to see what is civil engineering. குடிகளின் பொறியியல் என்ற தலைப்பில் இந்த பிரசன்டேஷன் இருக்க போகிறது. இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், how the word is coined. ஏன் சிவில் இன்ஜினியரிங் அல்லது இன்ஜினியரிங் என்று முதலில் பெயர் வந்தது. தென் சயின்ஸ் பேஸ் இன்ஜினியரிங் எஜுகேஷன் இன் த வேர்ல்டு, அது எப்போது தொடங்கப்பட்டது, அது பற்றிய ஒரு சிறிய வரலாறு. ஸோ a brief history about the evaluation of engineering as a course of study in the world, and then the Indian engineering education in the earlier part of the 19th century or later part of 18th century. Okay, that you will see in the second part of the presentation. Now in the first part of the presentation, I am Dr. Professor S. Kandasamy, formerly Professor and Head of the Department of Civil Engineering, Government Engineering College of Tamil Nadu, அரசு பொறியியற் கல்லூரிகளின் மேனாள் பேராசிரியர். இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கோர் பிரான்ச்சை பற்றியும் சிவில் இன்ஜினியரிங் பற்றியும் சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸை பற்றியும் நான் வழங்கலாம் என்று இருக்கிறேன். இந்த சேனலின் பெயர் சிவில் இன்ஜினியரிங் தமிழ் டிவி வண்டிப்பைதா. இது சேனலுடைய URL ஆகும். தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள். ஓகே, முதலில் இந்த சிவில் இன்ஜினியரிங்க்கு பொருத்தமான மொழிபெயர்ப்பை தேடும்பொழுது மகாகவி பாரதி, he has lived in between 1882 and 1921. He is a celebrated Tamil poet. Okay, he has not only written many poems etc. He has also written a number of treatises in 2 or 3 volumes which are published. So சமூகம் என்ற தலைப்பில் அவர் பல்வேறு உரைநடை கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார். அதில் கல்வியை பற்றி 2 கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். அந்த முதல் கட்டுரையினுடைய முதல் வாக்கியமே இப்படித்தான் ஆரம்பிக்கிறது: தேசம் என்பது குடிகளின் தொகுதி, இது கொண்டே நமது முன்னோர்கள் குடிக்கட்டுகளினின்று விலகி நிற்போரை பரதேசிகள் என்றனர் போலும் என்று அவர் குறிப்பிடுகிறார். அந்த வார்த்தையை நான் அப்படியே எடுத்துக்கொண்டு, சிவில் சொசைட்டி என்றால் குடிகள் சேர்ந்து வாழ்கின்ற, கூட்டமாக சேர்ந்து வாழ்கின்ற ஒரு தொகுதி. சிவில் இன்ஜினியரிங் என்பது அந்த குடிகளுக்கான பொறியியல் என்று நாம் மிக அழகாக மொழிபெயர்க்கலாம். பாருங்கள், இப்போது சிவில் இன்ஜினியரிங் என்று ஏன் அழைத்தோம் என்பதை பார்த்து விடலாம். The term was first used in the 18th century to distinguish the newly recognized profession from military engineering, until then preeminent. ஆகவே பல்வேறு நூற்றாண்டுகளாக, அதாவது ஏறத்தாழ 12-13ஆம் நூற்றாண்டுகளின் பின்னர் மனிதன் நிலையாக ஒரு இடத்தில் ஆற்றங்கரைகளில் கட்டிடம் கட்டி வாழ்ந்து கூட்டமாக குடிகளின் தொகுதியாக வாழ தலைப்பட்டு, அப்போதும் மன்னராட்சி காலத்தில் முடியாட்சி காலத்தில் போர்ப்படைகளுக்கான பணிகளை மட்டுமே பெரும்பாலும் பொறியாளர்கள் செய்து வந்தார்கள். அதன் பிறகு 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பொதுமக்களுக்கான பணிகளை அல்லது குடிமக்களுக்கான பணிகளை செய்து வந்த பொறியாளர்கள் தங்களை
மிலிட்ரி இன்ஜினியர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டிக்கொள்வதற்காக 18ஆம் நூற்றாண்டில் வழங்கி வந்த போர்ப்படை பொறியியல் பணிகள் அவற்றிலிருந்து பிரித்து காண்பிப்பதற்காக குடிமக்களுக்கான பணிகளை பயன்படுத்தப்பட்ட சொல் சிவில் இன்ஜினியரிங் என்பதாகும். ஓகே, இப்போது உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் என்றால் என்னவென்று புரிந்திருக்கும். இப்போது அந்த போர்ப்படை பணிகள் அல்லது இந்த மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீசஸ் என்றால் என்னவென்று பார்த்து விடலாம். இந்த MES என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிற, நான் இங்கே 1923 என்று குறிப்பிட்டிருக்கின்ற வருடம் இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்ய ஆட்சியில் நடந்து வந்த காலத்தில் அவர்கள் ஏற்படுத்திய மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ் 1923ஆம் ஆண்டு இங்கிருந்து தொடங்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கிறது. ஓகே, இவர்கள் the pillars of corps of engineers of the army, any national army, here I put it as Indian army. They provides a real line engineering support to the armed force. முன்னாள் படையை நடத்தி செல்கின்ற போர் வீரர்களுக்கும் படைத்தலைகளுக்கும் தேவையான பின்புலத்தில் தேவையான எல்லா உதவிகளையும் எல்லா கட்டமைப்புகளையும் அமைத்து தருவார்கள் என்பது மிலிட்ரி பொறியாளர்களின் பணி அல்லது பட்டாள பொறியாளர்களின் பணி என்று நாம் சொல்லலாம். Provide engineering support to various formations of army, air force, navy, ordnance factories மற்றும் பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன், DRDO. இதெல்லாம் இப்போது இந்தியாவில் மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ் பண்ணி கொண்டிருக்கின்ற பணிகள். ஓகே, MES is a military organization but has both the army and civilian component of officers and other subordinate of. ஸோ மிலிட்ரி இன்ஜினியரிங் சேர்ந்த மிலிட்ரியை சேர்ந்த அல்லது இராணுவத்தை சேர்ந்த ஒரு பிரிவு. ஆனால் அவைகளில் படை வீரர்களை தவிர பிற குடிமக்களும் சேர்ந்து பணியாற்றுகின்ற ஒரு படைப்பிரிவு MES என்பதும். அவர்கள் டெம்பரவரி கன்ஸ்ட்ரக்ட் போர் நடக்கும் காலத்தில் முதலில் சென்று படைகள் தங்குவதற்கான வழிகளை முதலில் செப்பனிட்டு கொடுப்பது, ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெம்பரவரி ரோட்ஸ், தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெம்பரவரி பிரிட்ஜஸ், அதற்கு பேர் பெய்லி பிரிட்ஜஸ் என்று பெயர், கூடாரங்கள் அமைத்து கொடுத்தல். இது மாதிரி ஒரு படைக்கனுடைய முன்னேற வேண்டிய பாதையை முதலில் வழி ஏற்படுத்தி கொடுத்தல். அதன் பிறகு பங்கர்ஸ் இந்த வார் ஃப்ரண்ட், பதுங்கு குழிகளை அமைத்து கொடுத்தல். பிளான்டிங் அண்ட் ரிமூவிங் லேண்ட்மைன்ஸ் அண்ட் பாம்ஸ், தரையில் புதைத்து வைக்கின்ற கண்ணி வெடிகளை அதற்கென்று சர்வே செய்து ஓகே எங்கெங்கு வைக்கலாம் என்று திட்டமிட்டு அங்கே வைப்பது, ஏற்கனவே எதிரிகள் வைத்த கண்ணி வெடிகளை எடுப்பது. இப்படிப்பட்ட பணிகளுக்கெல்லாம் சிவில் இன்ஜினியர்ஸ் they will be much useful to the army. Then permanent infrastructure, then construction of barracks, பாசறை கட்டுமான பணிகள். அங்கங்கே போர் நடக்கும்போது போர் முகத்தில் பாசறைகளை, போர் பாசறைகளை தற்காலிகமாக அமைப்பது. இது நிரந்தரமான கட்டுமானம் என்றால் போர்கள் இல்லாத காலங்களில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஆஃபீஸஸ், ரெசிடென்சஸ், மெஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல், படைப்பிரிவினுடைய அலுவலர்கள், அதிகாரிகள் மற்றும் படை வீரர்கள் எல்லோரும் தங்குவதற்கு தேவையான இருப்பிடங்கள், உணவுக்கூடங்கள், மருத்துவ வசதிகள் மற்றும் எல்லா கல்வி வசதிகள், கல்வி நிறுவன வசதிகள், நூலக வசதிகள், இப்படி ஒரு குடியிருப்புக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தல். அதாவது மிலிட்ரியில் வேலை பார்ப்பவர்களுக்காக செய்வது. ரெஜிமெண்ட்ஸ், ஆர்மி, தரைப்படைப்புக்கு தேவையான களத்தில் அதற்கு தேவையான எல்லா கட்டுமானங்களையும் செய்தல். ஏர்ஃபீல்ட்ஸ், ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் என்று சொல்லப்படுகிற ஓகே விமானப்படை பிரிவுக்கு தேவையான கட்டுமானங்களை, அதாவது போர் விமானங்கள் ரகசியமாக இறங்கி புறப்பட்டு செல்வதற்கான ரன்வே என்று சொல்லப்படுகிற ஓடுதளங்களை அமைத்தல் முதலான பல்வேறு கட்டுமான பணிகளை அமைத்துக் கொடுத்தல். அதை போலவே கப்பல் படை, துறைமுகங்களில் நேவல் பேஸ் ஓகே ரகசியமான துறைமுகங்களில் தேவையான கட்டமைப்புகளை மிலிட்ரிக்காக செய்து கொடுப்பது. இவையெல்லாம் பொதுவாக மிலிட்ரி இன்ஜினியர்ஸுடைய பணி. அதுபோக புதிதாக இந்த DRDO போன்ற அமைப்புகளில் ஓகே புதிதாக தேவையான ஆர்மரிஸ் அண்ட் ஆர்ச்சரிஸ், படைக்கருவிகளை செய்வது
விமானங்களை செய்வது, கப்பல் கட்டுவது, இப்படியெல்லாம் பல்வேறு மிலிட்டரி இன்ஜினியரிங் பணிகள் இருக்கின்றன. அவைகளிலெல்லாம் மன்னர் காலத்திலும் அதன் பிறகும் இருந்து வந்த, உலகெங்கும் இருந்து வந்த பொறியியல் பணிகளிலிருந்து, மொத்தமான மிலிட்டரி இன்ஜினியரிங்கில் இருந்து தனியே பிரித்து குடிமக்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஆல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நீடட் ஃபார் சிவில் சொசைட்டி ஆஸ் அ ஹோல், அந்த தேவைகளை செய்கின்ற பொறியியல் பணியை பிரித்து காமிப்பதற்காக சிவில் இன்ஜினியரிங் அல்லது குடிகளின் பொறியியல் என்ற சொல் உருவாக்கப்பட்டது, தனியே ஒரு துறை உருவாக்கப்பட்டது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போது இதற்கு பல்வேறு வரைமுறைகள் இருந்தாலும் மிக எளிதாக தற்காலத்துக்கு கொஞ்சம் பொருந்தும்படி நாம் இந்த வரைமுறையை ஏற்படுத்திக் கொள்ளலாம். சிவில் இன்ஜினியரிங், த ப்ரொஃபஷன் ஆஃப் designing and executing structural works that serve the general public, such as dams, canals, highways, bridges, buildings, power plants, water supply and sewerage systems, and other infrastructures. ஸோ இப்படி ஒட்டுமொத்த உள்கட்டமைப்பு, ஒரு தேசத்தினுடைய குடிமக்களுக்கு தேவையான ஒட்டுமொத்த வாழ்வியலுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தருவதுதான் மிக முக்கியமாக சிவில் இன்ஜினியரிங்குடைய பணியாகும். வெறுமனே வீடு கட்டுவது மட்டுமே சிவில் இன்ஜினியரிங் அல்ல. ஏனென்றால் பொதுமக்கள் மத்தியிலே அப்படித்தான் ஒரு இது இருக்கிறது. நீங்கள் கூட நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தீர்கள் என்றால் வெறுமனே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி தான் பலரும் பேசுவார்கள். ஆனால் சிவில் இன்ஜினியரிங் என்பது ஒரு இட்ஸ் அ ப்ராட், வெரி வைடு ஃபீல்டு, இட்ஸ் சம்திங் லைக் எ ஓஷன். குடிகளின் தொகுதியில் வாழும் அனைத்து பொதுமக்களுக்கும் இன்றியமையாத தேவைகளுக்கு பயன்படும் அடிப்படை கட்டமைப்புகளை திட்டமிட்டு வடிவமைத்து கட்டுமானம் செய்தல் மற்றும் மெயின்டைன் பண்ணுவது, அது பேணுங்கின்ற தொழில்துறை தான் சிவில் இன்ஜினியரிங் என்று நாம் எளிதாக வரையறுத்து கொள்ளலாம். இப்போது இதற்கு முற்பட்ட காலத்தில் நாம் அடிப்படையில் பல்வேறு சிவில் இன்ஜினியரிங் பணிகளை செய்கின்ற பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ற தமிழ் பொறியியல் துறையை பொதுப்பணித்துறை நாம் என்று இதுவரை மொழிபெயர்த்திருக்கிறோம். கல்லூரிகளில் ஆரம்பத்தில் நாம் சிவில் இன்ஜினியரிங் பாடப்பிரிவை கல்லூரிகளின் பொதுவியல் துறை என்று அழைத்து வந்தோம். அதன் பிறகு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கை அமைப்பியல் என்று சொன்னோம். அதன் சில நேரங்களில் பொது பொறியியல் என்று சில பேராசிரியர்கள் அதை பயன்படுத்தினார்கள். சிவில் என்பதற்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் சிவில் சர்வன்ட்ஸ் என்ற முறையிலே குடிமுறை பணிகள் என்று அதை அழைத்து கொண்ட போது இதை குடிமுறை பொறியியல் என்று நாம் அழைத்து கொண்டோம். அல்லது குடியமைச்சு பொறுத்தல் என்றெல்லாம் பல்வேறு இதில் முற்காலத்தில் இவைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. நான் பாரதியின் சொற்களை கடன் வாங்கி குடிகளின் பொறியியல் என்று சிவில் இன்ஜினியரிங்கை நாம் அழைக்கலாம்.